365 நாட்கள் பைபிள் சவாலின் 59வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் உபாகமம் 22 முதல் 24 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் பொறுப்புணர்வு, இரக்கம், தூய்மை மற்றும் நீதி ஆகியவற்றை தேவன் மதிக்கிறார் என்பதை கற்றுத்தருகிறது. சிந்தனை நிறைந்த இந்த காலத்தில் ஆண்டவர் எங்கள் மனப்பான்மைகளை சுத்திகரித்து எங்கள் நேர்மையை பலப்படுத்தி மற்றவர்களை கருணையுடனும் நீதியுடனும் நடத்த கற்றுத்தரட்டும். ஆண்டவரே, சிறிய விஷயங்களிலும் பெரிய விஷயங்களிலும் உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ எங்களை உதவுமாறு அருள் புரியும். தாழ்மையுடனும் ஜெப மனதுடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 59 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Deuteronomy chapter 22 to 24. These passages teach us that God cares about responsibility, compassion, purity, and fairness in every area of life. In this season of reflection, may the Lord refine our attitudes, strengthen our integrity, and guide us to treat others with kindness and justice. Lord, help us live in a way that honors you in both small and great matters. Let us begin with humility and prayer. உபாகமம் அதிகாரம் 22. Deuteronomy chapter 22. வசனம் 1. உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழிதப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பிக் கொண்டு போக கடவாய். Verse 1. Thou shalt not see thy brother's ox or his sheep go astray, and hide thyself from them. Thou shalt in any case bring them again unto thy brother. வசனம் 2. உன் சகோதரன் உனக்கு சமீபமாயிராமலும் உனக்கு அறிமுகமாயிராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடி வருமட்டும் உன்னிடத்திலே வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க கடவாய். Verse 2. And if thy brother be not nigh unto thee, or if thou know him not, then thou shalt bring it unto thine own house, and it shall be with thee until thy brother seek after it, and thou shalt restore it to him again. வசனம் 3. அப்படியே அவன் கழுதையை குறித்தும் செய்யக்கடவாய், அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்யக்கடவாய். உன் சகோதரனிடத்திலிருந்து காணாமற்போனவைகளில் எதையாகிலும் கண்டுபிடித்தாயானால் அப்படியே செய்யக்கடவாய். அவைகளை நீ காணாதவன் போல் விட்டுப்போகலாகாது. Verse 3. In like manner shalt thou do with his ass, and so shalt thou do with his raiment, and with all lost thing of thy brothers, which he hath lost, and thou hast found, shalt thou do likewise. Thou mayest not hide thyself. வசனம் 4. உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டுப்போகாமல் அவனோடே கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. Verse 4. Thou shalt not see thy brother's ass or his ox fall down by the way, and hide thyself from them. Thou shalt surely help him to lift them up again. வசனம் 5. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். Verse 5. The woman shall not wear that which pertaineth unto a man, neither shall a man put on a woman's garment, for all that do so are abomination unto the Lord thy God. வசனம் 6. வழியருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவிக்கூடு உனக்கு தென்படும்போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைகாத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோடே தாயையும் பிடிக்கலாகாது. Verse 6. If a bird's nest chance to be before thee in the way in any tree, or on the ground, whether they be young ones, or eggs, and the dam sitting upon the young, or upon the eggs,
Thou shalt not take the dam with the young. வசனம் 7. தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். Verse 7. But thou shalt in any wise let the dam go, and take the young to thee, that it may be well with thee, and that thou mayest prolong thy days. வசனம் 8. நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமத்திக் கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். Verse 8. When thou buildest a new house, then thou shalt make a battlement for thy roof, that thou bring not blood upon thine house, if any man fall from thence. வசனம் 9. உன் திராட்சத் தோட்டத்திலே பற்பலவிதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சத் தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். Verse 9. Thou shalt not sow thy vineyard with divers seeds, lest the fruit of thy seed which thou hast sown, and the fruit of thy vineyard, be defiled. வசனம் 10. மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. Verse 10. Thou shalt not plow with an oxen and ass together. வசனம் 11. ஆட்டுமயிரும் பஞ்சுநூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளாயாக. Verse 11. Thou shalt not wear a garment of divers sorts, as of woolen and linen together. வசனம் 12. நீ தரித்துக் கொள்ளுகிற உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. Verse 12. Thou shalt make thee fringes upon the 4 quarters of thy vesture, wherewith thou coverest thyself. வசனம் 13. ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து. Verse 13. If any man take a wife, and go in unto her, and hate her. வசனம் 14. நான் இந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்தபோது கன்னிமையை காணவில்லை என்று அவள் மேல் ஆவலாதியான விசேஷங்களை சாற்றி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினாள். Verse 14. And give occasions of speech against her, and bring up an evil name upon her, and say, I took this woman, and when I came to her, I found her not a maid. வசனம் 15. அந்த ஸ்திரீயின் தகப்பனும் அவள் தாயும் அவளுடைய கன்னிமையின் அடையாளத்தை பட்டணத்து வாசலிலுள்ள மூப்பரிடத்தில் கொண்டுவர கடவர்கள். Verse 15. Then shall the father of the damsel, and her mother, take and bring forth the tokens of the damsel's virginity unto the elders of the city in the gate. வசனம் 16. அங்கே அந்த பெண்ணின் தகப்பன், என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன், இவன் அவளை வெறுத்து. Verse 16. And the damsel's father shall say unto the elders, I gave my daughter unto this man to wife, and he hateth her. வசனம் 17. நான் உன் மகளிடத்தில் கன்னிமையை காணவில்லை என்று ஆவலாதியான விசேஷங்களை அவள் மேல் சாற்றுகிறான். என் மகளுடைய கன்னிமையின் அடையாளம் இங்கே இருக்கிறது என்று மூப்பரிடத்தில் சொல்வானாக. பின்பு பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக அந்த வஸ்திரத்தை விரிக்க கடவர்கள். Verse 17. And, lo, he hath given occasions of speech against her, saying, I found not thy daughter a maid, and yet these are the tokens of my daughter's virginity, and they shall spread the cloth before the elders of the city. வசனம் 18. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து. Verse 18. And the elders of that city shall take that man and chastise him. வசனம் 19. அவன் இஸ்ரவேலில் ஒரு கன்னியை அவதூறு பண்ணினதினாலே அவன் கையில் 100 வெள்ளிக்காசை அபராதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க கடவர்கள். அவளோ அவனுக்கு மனைவியாயிருக்க வேண்டும். அவன் தன் ஜீவனுள்ளளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. Verse 19. And they shall amaze him in 100,
shekels of silver, and give them unto the father of the damsel, because he hath brought up an evil name upon a virgin of Israel. And she shall be his wife. He may not put her away all his days. வசனம் 20. அந்த பெண்ணிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்னும் சங்கதி மெய்ப்பட்டதேயானால். Verse 20. But if this thing be true, and the tokens of virginity be not found for the damsel. வசனம் 21. அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டுவாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து, அவள் இஸ்ரவேலில் மதிகெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொல்லக்கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். Verse 21. Then they shall bring out the damsel to the door of her father's house, and the men of her city shall stone her with stones that she die, because she hath wrought folly in Israel, to play the whore in her father's house. So shalt thou put evil away from among you. வசனம் 22. புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால், அந்த ஸ்திரீயோடே சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவாய். Verse 22. If a man be found lying with a woman married to an husband, then they shall both of them die, both the man that lay with the woman, and the woman. So shalt thou put away evil from Israel. வசனம் 23. கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோடே சயனித்தாள். Verse 23. If a damsel, that is, a virgin, be betrothed unto an husband, and a man find her in the city, and lie with her. வசனம் 24. அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் கூக்குரலிடாததினாலும், அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும், இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்லக்கடவீர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். Verse 24. Then ye shall bring them both out unto the gate of that city, and ye shall stone them with stones that they die, the damsel, because she cried not, being in the city, and the man, because he hath humbled his neighbor's wife. So thou shalt put away evil from among you. வசனம் 25. ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடே சயனித்தானேயாகில், அவளோடே சயனித்த மனிதன் மாத்திரம் சாக கடவன். Verse 25. But if a man find a betrothed damsel in the field, and the man force her, and lie with her, then the man only that lay with her shall die. வசனம் 26. பெண்ணுக்கு ஒன்றும் செய்யலாகாது, பெண்ணின் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றம் இல்லை. இக்காரியம் ஒருவன் மற்றொருவன் மேல் எழும்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல இருக்கிறது. Verse 26. But unto the damsel thou shalt do nothing. There is in the damsel no sin worthy of death. For as when a man riseth against his neighbor, and slayeth him, even so is this matter. வசனம் 27. வெளியிலே அவன் அவளை கண்டுபிடித்தான். நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்றுவார் இல்லாமற் போயிற்று. Verse 27. For he found her in the field, and the betrothed damsel cried, and there was none to save her. வசனம் 28. நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரியாகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு கையை பிடித்து அவளோடே சயனிக்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால். Verse 28. If a man find a damsel, that is, a virgin, which is not betrothed, and lay hold on her, and lie with her, and they be found. வசனம் 29. அவளோடே சயனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு 50 வெள்ளிக்காசை கொடுக்க கடவன்.
அவன் அவளை கற்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு மனைவியாயிருக்க வேண்டும். அவன் உயிரோட்டிருக்குமளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. Verse 29. Then the man that lay with her shall give unto the damsel's father 50 shekels of silver, and she shall be his wife, because he hath humbled her. He may not put her away all his days. வசனம் 30. ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியைச் சேரலாகாது, தன் தகப்பன் மானத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது. Verse 30. A man shall not take his father's wife, nor discover his father's skirt. உபாகமம் அதிகாரம் 23. Deuteronomy chapter 23. வசனம் 1. விதையடிக்கப்பட்டவனும் கோசமறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. Verse 1. He that is wounded in the stones, or hath his privy member cut off, shall not enter into the congregation of the Lord. வசனம் 2. வேசிப்பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. Verse 2. A bastard shall not enter into the congregation of the Lord. Even to his 10th generation shall he not enter into the congregation of the Lord. வசனம் 3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. Verse 3. An Ammonite or Moabite shall not enter into the congregation of the Lord. Even to their 10th generation shall they not enter into the congregation of the Lord forever. வசனம் 4. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததி நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்ததி நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். Verse 4. Because they met you not with bread and with water in the way, when ye came forth out of Egypt, and because they hired against thee Balaam the son of Beor of Pethor of Mesopotamia, to curse thee. வசனம் 5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். Verse 5. Nevertheless the Lord thy God would not hearken unto Balaam, but the Lord thy God turned the curse into a blessing unto thee, because the Lord thy God loved thee. வசனம் 6. நீ உன் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலும் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே. Verse 6. Thou shalt not seek their peace nor their prosperity all thy days forever. வசனம் 7. ஏதோமியனை அருவருக்காயாக, அவன் உன் சகோதரன். எகிப்தியனை அருவருக்காயாக, அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய். Verse 7. Thou shalt not abhor an Edomite, for he is thy brother. Thou shalt not abhor an Egyptian, because thou wast a stranger in his land. வசனம் 8. 3ஆம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். Verse 8. The children that are begotten of them shall enter into the congregation of the Lord in their 3rd generation. வசனம் 9. நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும்போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகியிருப்பாயாக. Verse 9. When the host goeth forth against thine enemies, then keep thee from every wicked thing. வசனம் 10. இராக்காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாயிருக்கிற ஒருவன் உங்களிலிருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல். Verse 10. If there be among you any man that is not clean by reason of uncleanness that chanceth him by night, then shall he go abroad out of the camp. He shall not come within the camp. வசனம் 11.
சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வரக்கடவன். Verse 11. But it shall be, when evening cometh on, he shall wash himself with water, and when the sun is down, he shall come into the camp again. வசனம் 12. நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். Verse 12. Thou shalt have a place also without the camp, whither thou shalt go forth abroad. வசனம் 13. உன் ஆயுதங்களோடே ஒரு சிறுகோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடிப்போட கடவாய். Verse 13. And thou shalt have a paddle upon thy weapon. And it shall be, when thou wilt ease thyself abroad, thou shalt dig therewith, and shalt turn back and cover that which cometh from thee. வசனம் 14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தைக் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. Verse 14. For the Lord thy God walketh in the midst of thy camp, to deliver thee, and to give up thine enemies before thee. Therefore shall thy camp be holy, that he see no unclean thing in thee, and turn away from thee. வசனம் 15. தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமான் கையில் ஒப்புக்கொடாயாக. Verse 15. Thou shalt not deliver unto his master the servant which is escaped from his master unto thee. வசனம் 16. அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக. அவனை ஒடுக்க வேண்டாம். Verse 16. He shall dwell with thee, even among you, in that place which he shall choose in one of thy gates, where it liketh him best. Thou shalt not oppress him. வசனம் 17. இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியாயிருக்க கூடாது. இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண்புணர்ச்சிக்காரனாயிருக்க கூடாது. Verse 17. There shall be no whore of the daughters of Israel, nor a sodomite of the sons of Israel. வசனம் 18. வேசிப்பணையத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டுவராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். Verse 18. Thou shalt not bring the hire of a whore, or the price of a dog, into the house of the Lord thy God for any vow. For even both these are abomination unto the Lord thy God. வசனம் 19. கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேறே எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. Verse 19. Thou shalt not lend upon usury to thy brother, usury of money, usury of victuals, usury of anything that is lent upon usury. வசனம் 20. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. Verse 20. Unto a stranger thou mayest lend upon usury, but unto thy brother thou shalt not lend upon usury, that the Lord thy God may bless thee in all that thou settest thine hand to in the land whither thou goest to possess it. வசனம் 21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதைச் செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். Verse 21. When thou shalt vow a vow unto the Lord thy God, thou shalt not slack to pay it, for the Lord thy God will surely require it of thee, and it would be sin in thee. வசனம் 22. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால்
உன்மேல் பாவம் இல்லை. Verse 22. But if thou shalt forbear to vow, it shall be no sin in thee. வசனம் 23. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணிச் சொன்ன உற்சாக பலியைச் செலுத்தித் தீர்ப்பாயாக. Verse 23. That which is gone out of thy lips thou shalt keep and perform. Even a freewill offering, according as thou hast vowed unto the Lord thy God, which thou hast promised with thy mouth. வசனம் 24. நீ பிறனுடைய திராட்சத் தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சப் பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. Verse 24. When thou comest into thy neighbor's vineyard, then thou mayest eat grapes thy fill at thine own pleasure, but thou shalt not put any in thy vessel. வசனம் 25. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது. Verse 25. When thou comest into the standing corn of thy neighbor, then thou mayest pluck the ears with thine hand, but thou shalt not move a sickle unto thy neighbor's standing corn. உபாகமம் அதிகாரம் 24. Deuteronomy chapter 24. வசனம் 1. ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக்கொண்ட பின்பு அவளிடத்தில் இலச்சையான காரியத்தைக் கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். Verse 1. When a man hath taken a wife, and married her, and it come to pass that she find no favor in his eyes, because he hath found some uncleanness in her, then let him write her a bill of divorcement, and give it in her hand, and send her out of his house. வசனம் 2. அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். Verse 2. And when she is departed out of his house, she may go and be another man's wife. வசனம் 3. அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும். Verse 3. And if the latter husband hate her, and write her a bill of divorcement, and giveth it in her hand, and sendeth her out of his house, or if the latter husband die, which took her to be his wife. வசனம் 4. அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாகச் சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயாக. Verse 4. Her former husband, which sent her away, may not take her again to be his wife, after that she is defiled. For that is abomination before the Lord, and thou shalt not cause the land to sin, which the Lord thy God giveth thee, for an inheritance. வசனம் 5. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் ஒரு வருஷபரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக. Verse 5. When a man hath taken a new wife, he shall not go out to war, neither shall he be charged with any business, but he shall be free at home 1 year, and shall cheer up his wife which he hath taken. வசனம் 6. திரிகையின் அடிக்கல்லையாவது அதின் மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது. அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும். Verse 6. No man shall take the nether or the upper millstone to pledge, for he taketh a man's life to pledge. வசனம் 7. தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி
அதனால் ஆதாயந்தேடி அவனை விற்றுப்போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். Verse 7. If a man be found stealing any of his brethren of the children of Israel, and maketh merchandise of him, or selleth him, then that thief shall die, and thou shalt put evil away from among you. வசனம் 8. குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்துச் செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கவனமாயிருப்பீர்களாக. Verse 8. Take heed in the plague of leprosy, that thou observe diligently, and do according to all that the priests the Levites shall teach you. As I commanded them, so ye shall observe. வசனம் 9. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். Verse 9. Remember what the Lord thy God did unto Miriam by the way, after that ye were come forth out of Egypt. வசனம் 10. பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம். Verse 10. When thou dost lend thy brother anything, thou shalt not go into his house to fetch his pledge. வசனம் 11. வெளியே நிற்பாயாக, கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக. Verse 11. Thou shalt stand abroad, and the man to whom thou dost lend shall bring out the pledge abroad unto thee. வசனம் 12. அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்துக்கொண்டு நித்திரை செய்யாமல். Verse 12. And if the man be poor, thou shalt not sleep with his pledge. வசனம் 13. அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாயிருக்கும். Verse 13. In any case thou shalt deliver him the pledge again when the sun goeth down, that he may sleep in his own raiment, and bless thee, and it shall be righteousness unto thee before the Lord thy God. வசனம் 14. உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலுள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒட்டுக்காயாக. Verse 14. Thou shalt not oppress an hired servant, that is, poor and needy, whether he be of thy brethren, or of thy strangers that are in thy land within thy gates. வசனம் 15. அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகுமுன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும். அவன் ஏழையும் அதின்மேல் ஆவலுமாயிருக்கிறான். அதை கொட்டாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும். Verse 15. At his day thou shalt give him his hire, neither shall the sun go down upon it, for he is poor, and setteth his heart upon it, lest he cry against thee unto the Lord, and it be sin unto thee. வசனம் 16. பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவனவன் செய்த பாவத்தி நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். Verse 16. The fathers shall not be put to death for the children, neither shall the children be put to death for the fathers. Every man shall be put to death for his own sin. வசனம் 17. நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து. Verse 17. Thou shalt not pervert the judgment of the stranger, nor of the fatherless, nor take a widow's raiment to pledge. வசனம் 18. நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கேயிருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படிச் செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். Verse 18. But thou shalt remember that thou wast a bondman in Egypt,
And the Lord thy God redeemed thee thence. Therefore I command thee to do this thing. வசனம் 19. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைப்பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. Verse 19. When thou cuttest down thine harvest in thy field, and hast forgot a sheaf in the field, thou shalt not go again to fetch it. It shall be for the stranger, for the fatherless, and for the widow, that the Lord thy God may bless thee in all the work of thine hands. வசனம் 20. நீ உன் ஒலிவமரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பியிருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. Verse 20. When thou beatest thine olive tree, thou shalt not go over the boughs again. It shall be for the stranger, for the fatherless, and for the widow. வசனம் 21. நீ உன் திராட்சப்பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. Verse 21. When thou gatherest the grapes of thy vineyard, thou shalt not glean it afterward. It shall be for the stranger, for the fatherless, and for the widow. வசனம் 22. நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததை நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். Verse 22. And thou shalt remember that thou wast a bondman in the land of Egypt. Therefore I command thee to do this thing. பைபிள் சவாலின் 59வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தூய இதயத்தையும் தினசரி செயல்களில் விசுவாசத்தையும் தேவன் மதிக்கிறார் என்பதை நினைவூட்டட்டும். கிருபை நிறைந்த இந்த பயணத்தில் ஆண்டவர் எங்கள் ஒழுக்கத்தை பலப்படுத்தி எங்கள் இரக்கத்தை ஆழப்படுத்தி சத்தியத்தில் நடத்தட்டும். ஆண்டவரே, உமது பரிசுத்தத்தையும் அன்பையும் பிரதிபலிக்கும் வாழ்க்கையாக எங்களை வடிவமைக்குமாறு அருள் புரியும். இன்று எந்த பாடமோ ஜெபமோ உங்கள் இதயத்தில் நிலைத்தது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 60வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 59 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God values purity of heart and faithfulness in everyday actions. As we continue this journey of grace, may the Lord strengthen our discipline, deepen our compassion, and guide us in truth. Lord, shape our lives to reflect your holiness and love. Comment below one lesson or prayer that remained in your heart today. And join us again tomorrow for day 60. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.